குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா இந்த பதிவுல பார்த்துருக்கலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு, மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. இந்த மாத துவக்கத்துல மகர ராசிக்கு என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னா, தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். கூடவே செவ்வாய், குருவின் பார்வை ராசிக்கு இருக்கு. செவ்வாயும் குருவும் இணைவு அப்படிங்கிறது இங்க குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. அது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல குருமங்கள யோகம் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 4-3க்கு அதிபதி 11க்கு அதிபதி எல்லாம் தொடர்பு பெற்று 5ஆம் இடத்துக்கு கூட இணைவாகிறது நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ அது நல்ல விஷயம். குருமங்கள யோகம் இந்த மாதம் முழுக்க குருமங்கள யோகத்தோட இருக்கக்கூடிய குரு தான் உங்க ராசியை பார்க்கிறார். அதே போல ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தர ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு இருக்கு. சூரியன் புதன் இணைவு புத ஆதித்ய யோகத்தையும், சுக்கிரன் புதன் இணைவு மதன கோபால யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்துல உங்க ராசிக்கு 9ஆம் இடமான கன்னி ராசிக்குள்ள கேது பகவான் இருக்காரு. ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆடி மாதம் 1ஆம் தேதி 17/7/2024 அன்னைக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து அமரக்கூடிய ஒரு சூழல். அதே போல ஆடி மாதம் 3ஆம் தேதி 19/7/2024 அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 6-9க்கு அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் அமரக்கூடிய சூழல். செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் புதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆடி மாதம் 15ஆம் தேதி உங்க ராசிக்கு 5-10க்கு அதிபதி எல்லா விதத்திலும் நன்மையை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகும்போது புதனோட சுக்கிரன் இணைவு இங்க மதன கோபால யோகத்தை ஏற்படுத்து. கூடவே சனியனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான மாற்றங்களை தந்த போதிலும் ஆடி மாதம் 20ஆம் தேதி 5/8/2024 அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து வக்ரகதியை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரக நிலைகள் தான், இந்த கிரக மாற்றங்கள் தான் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த கிரக மாற்றங்கள்னால, கிரக பயிற்சிகள்னால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது கோச்சார பலன் தானே சார் அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா கோச்சார பலன் தான். ஆனா ஜனன ஜாதகத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நான் ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன். அந்த கிரகங்களுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது அந்த கிரகங்களினுடைய நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகங்கள் நின்று தசையோ புத்தியோ அந்தரமோ நடத்திட்டு இருந்தது அப்படின்னா, எந்த கிரகத்தை குறிப்பிட்டு நம்ம பேசுறோமோ அந்த கிரகத்திற்கு சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படியே உங்களுக்கு 100% நடக்கும். அப்போ தசாபுத்தியா வராத பட்சத்துல அந்த மாதிரியான பலன்கள் நடக்காதா சார் அப்படின்னு கேட்டுட்டா, அப்பவும் கண்டிப்பா அதே மாதிரியான பலன்கள் நடக்கும். ஆனா பெரிய மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில கொடுத்துறாரு. இப்போ எப்படி அதை புரிய வைக்கிறது அப்படின்னா, ஒருத்தருக்கு ஷேர் மார்க்கெட்ல 10 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா ரசாயும் புத்தியும் கோச்சாரமும் ஒன்னா இணைஞ்சு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். இப்ப 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒருவேளை அவர்களுக்கு லாபம் பெரியதாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் தான் லாபம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு கோச்சாரம் மட்டும்தான் லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். தசாபுத்தி ஒத்து வந்திருக்காது. அப்போ அந்த 10,000 ரூபாய் லாபம் பெரிய மாற்றத்தை தராது. 10 லட்சம் ரூபாய் பெரிய மாற்றத்தை தரும் இல்லையா? ஸோ அப்படிதான் தசாபுத்தி அந்தரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடவே கோச்சாரம் இணையும் போது நல்ல மாற்றத்தையோ அல்லது பாதிப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த கிரகனுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்துட்டுன்னா பாதிப்பு கொஞ்சம் கூடுதலாகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. எதுவா இருந்தாலும் தசையும் புத்தியும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் பலாபலன்
அப்போ தசாபுத்தி ஒன்றும் சேராத பட்சத்துல பெரிய மாற்றங்கள் இருக்காது, சின்ன சின்ன விஷயங்களோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி போகுது அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் உங்களால. பாருங்க, ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வருவோம். முதல்ல இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான அமைப்புகளை பார்ப்போம். இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி 5ல, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய ஒரு சூழல். குருவினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா 7.5 சனியினுடைய வீக்கத்தை குறைக்குது. ஆல்ரெடி சனி வக்ரமும் ஆயிட்டார். இப்போ தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சாலே போதுமானது மகர ராசி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வாழ்றது. தேவையில்லாத பேச்சு, நம்மளை மீறி நம்ம பேசிடுவோம். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் சௌக்கியமா செட்டில்டா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே போல உங்களுடைய உடல்நிலையில அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பு. 7.5 சனியில 2ஆம் இடத்துல தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. ஆனா ராசியை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சு, தைரியம் ஆயிடுச்சு. கூடவே செவ்வாயும் இருக்கார். 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்துட்டா, செவ்வாய் 4ஆம் அதிபதி 5ல இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஹாஸ்டல்ல உட்கார வச்சு படிக்க வைக்க போறீங்க, இல்லை படிப்புக்காகவோ வேலைக்காகவோ குழந்தைய வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம். கண்டிப்பா அது பாசிட்டிவா நம்மளுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவா தீர்க்கமா இருக்க போகுது. இதைதான் நான் செய்ய போறேன், இப்படிதான் அது வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரீ பிளானடா பக்காவா யோசிச்சு வச்சு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. என்ன 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா லாபஸ்தானத்தை அவர் பார்த்துருவார். குருவினுடைய பார்வையும் லாபஸ்தானத்துக்கு இருக்குது. இப்ப செவ்வாயினுடைய பார்வை, லாபாதிபதியினுடைய பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்குது. ஸோ இந்த அமைப்புகள் என்ன பண்ணுதுன்னா சனியும் மீறி உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தருது. இதற்கு முன்னாடி சனி என்ன பண்ணிருக்கிறாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னன்னா காசுனா என்ன, வருமானம்னா என்ன, கையில காசு இருந்தா எப்படி, காசு இல்லைன்னா எப்படி அப்படிங்கிறத புரிய வச்சிருப்பார். வருமானத்தை சேமிப்ப கண்டிப்பா உணர வச்சிருப்பார். மகரத்துக்கு கையில காசு பணம் இல்லாம அவ்வளவு திண்டாட்டமா இருந்திருக்கும். கண்டிப்பா யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் கெட்டவங்க, யார்கிட்ட இருந்தா கொடுக்குறாங்க யார் இருந்தா கொடுக்கறது இல்லை அப்படி அப்படிங்கிறது எல்லாமே கிளியர் கட்டா அவங்களுக்கு காட்டியிருக்கும். ஸோ அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அதையும் தாண்டி இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பார்க்க முடியும். நிறைய மகர ராசிகளுக்கு பெரிய பிரச்சனையும் இதுதான், பணம் தான் பெரிய பிரச்சனை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ அதற்கு நிவர்த்தி இந்த குருமங்கள யோகம் தரும். பொருளாதாரத்தில் மேன்மையை தருகின்ற குருமங்கள யோகம், மாற்றமே இல்லை. ஓகே, இப்ப அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு விரையாதிபதியே. அவர் எப்படி நம்மளுக்கு யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்காருங்க. என்ன வீடு? 5வது வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதற்கு முன்னாடி நீங்க செய்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான பலாபலன் கிடைக்க போகுது. குரு செவ்வாய் இணைவு சகோதர வழி உறவுகள் மூலமாக நல்லதொரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தும். சகோதரர்கள் நல்ல ஆதரவாக இருப்பார்கள். கூடவே சொந்த பந்தம் நல்லபடியாவே நம்ம கிட்ட அட்டாச்சா இருப்பாங்க. 3ஆம் பட்சமா நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், நல்ல வாகனம் வேணும், வாகனத்தை நல்லா வச்சுக்கணும், வீட்டை நல்லா பராமரிக்கணும், வீட்டுல மராமரிப்பு பணிகள் எல்லாம் செய்யணும், பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா வந்துடும். அது எல்லாமே பக்காவா செய்வாங்க. உறவினர்களுடைய ஆதரவும் கிடைக்கும், அவர்களால வருமானமும் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. அப்ப குருமங்கள யோகம் 5ஆம் பாவத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால மனசுக்குள்ள ஒரு புது தெம்பு, தைரியம், தன்னம்பிக்கை. எத்தனையோ பேர் எவ்வளவு கஷ்டத்தோட வாழ்றாங்க, நம்மளால முடியாதா, இதெல்லாம் நம்மளால தாண்டி வந்துட முடியும், நம்மளுக்குன்னு சில நிலைப்பாடுகள் இருக்குது, அதை நம்மளால செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை அந்த குருவும் செவ்வாயும் கொடுத்துருவாங்க. மனசுக்குள்ள ஆழமான தைரியத்தை விதைச்சிருவாங்க. அப்படி ஒரு வேலை அந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு 5ஆம் பாவத்திலிருந்து செய்கிறது.
அதற்கு உங்களுடைய குழந்தைகளை ஆணிவேராக நினைத்துதான் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகும் மனசுக்குள்ள. ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. குருமங்கள யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால சனியினுடைய பாதிப்புகளும் குறையும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்ததா சூரியன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அவர் அஷ்டமாதிபதி. மகரத்திற்கு சூரியன் ஆகாத கிரகம். அவங்க போய் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை சொல்லக்கூடிய அமைப்பு, சமுதாயத்துல உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய அமைப்பு, கூடவே வாழ்க்கை துணைய நண்பர்களை சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த 7ஆம் இடம் அங்க போய் அஷ்டமாதிபதி உட்கார்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நண்பர்கள் கிட்ட சரியான பழக்க வழக்கத்தை நீங்க மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, ஏட்டிக்கு கூட்டியா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நண்பர்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துடுங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நண்பர்கள் என்ன வேணா நினைச்சிட்டு போ அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. 3ஆவதா சமுதாயத்திலையுமே உங்களுக்கு அந்த நல்ல ஒரு அந்தஸ்து, பெயர், புகழ் அப்படிங்கிறது இல்லாம போயிடும் சமுதாயத்துல. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க உங்களை உயர்த்தி கொள்வதற்காக சில விஷயங்களை செய்றீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சில விஷயங்களை செய்றீங்க. ஆனா அது மற்றவர்களுடைய பார்வையில், சமுதாயத்தினுடைய பார்வையில் அது தவறாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. இப்படி வேணாலும் பேசலாம், எப்படி இருந்த மனுஷன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேசலாம். இல்ல இவனுக்கெல்லாம் என்னப்பா கேட்டு இவ்வளவு காசு பணம் இருக்குது, என்ன இருக்குது, இருந்தாலும் இப்படி ஒரு நிலை, எந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிற அப்படியே நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை தூற்றவும் செய்யலாம். ஏதோ ஒரு வகையில சமுதாயத்துல நம்மளுடைய பெயர், புகழ், அந்தஸ்து சற்று இறங்குவதை சொல்கிறது. ஆனா அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்மளுடைய வேலை நம்மளுக்கு முக்கியம், நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுக்கு முக்கியம். இந்த 4 பேர் 4 விதமா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் இருக்காது. ஏன்னா சூரியன் என்னதான் அஷ்டமாதிபதியா இருந்தாலும் 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கிறார். இப்ப போனாலும் அதை மீட்டெடுத்துடலாம், நம்மளால மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். நம்பிக்கை இருக்கு, ஸ்ட்ராங்கராகவே இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஸோ அதை மைண்ட்ல நல்லா உள்வாங்கிக்கணும். அது கண்டிப்பா மீட்டெடுத்துடலாம், நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். ஏன்னா செவ்வாயோட சேர்ந்த குரு ராசியை பார்க்குது. அப்ப செவ்வாயினுடைய தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும், சூரியனுடைய பார்வையும் இருக்கிறது நல்லது. ஓகே, இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். ஆடி மாதம் 3ஆம் தேதி 19/7/2024 அன்னைக்கு. இந்த கிரக நிலைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 8ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் இருக்கு. 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் சனியினுடைய பார்வை இருக்குது. அப்போ இதற்கு முன்னாடி இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த தகராறுகள், அதாவது வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள், இது எல்லாமே சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனியின் பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுக்கு தருகிறது. கூடவே அங்க அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அட்டமஸ்தானத்துல புதன் வரக்கூடிய ஒரு சூழல். அப்போ இதை எப்படி செயல்படுத்திக்கிறது, இதற்கு உண்டான வழித்தடங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிவுரை வயது மூத்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மறைமுகமான ஒரு அறிவுரையா தான் இருக்கும். டைரக்டா இப்படி எல்லாம் பண்ண, அப்படி எல்லாம் பண்ணணும் டைரக்டா சொல்ல மாட்டாங்க. இப்படி தெய்வம் நம்ம கிட்ட பேசுது இல்லையா, எப்படி பேசும்? நிமித்தங்களின் மூலமாக பேசும் நம்ம கிட்ட. நிமித்தங்களின் மூலமாக தெய்வம் நம்ம கிட்ட பேசுது இல்லையா. சோ அது போல இங்க மறைமுகமான அறிவுரைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்தி நம்ம கொண்டு வர்றது நம்ம கையில இருக்கு. கூட்டாளிகள் கிட்ட மட்டும் கவனமா இருங்க. கூட்டு தொழில், கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும், பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த மாதம் விட்டுருங்க. ஸோ அது மட்டும் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கக்கூடாது. ஆனா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உணவுல கவனம் வேணும்.
மகர ராசி அன்வான்டான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு உடல் ரீதியான தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. ஸோ உடல் தொந்தரவுகளை பார்க்கணும். அதே போல மேலதிகாரிகள், வயது மூத்த நபர்கள், அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வீண் மன அழுத்தம் வருவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. சின்ன சின்னதா அவங்க ஏதாவது டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். வேக்கன்ல ஒரு வேலையை முடிக்கும், இன்னொரு வேலை வந்துகிட்டே இருக்கும். வேலை பளுவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியும்னா கண்டிப்பா சமாளிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு தொந்தரவு, பஞ்சாயத்து, இந்த மாதிரி என்ன விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான வழிதடம் கண்டிப்பா கிடைக்கும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி, செவ்வாய், இந்த 2 கிரகங்களினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா உறுதியாக வாய்ப்பு கிடைக்கும். என்ன அது எடுத்து கையில கொடுத்துட்டு போகாது, இப்படி எல்லாம் பண்ணு அப்படின்னு கைட் பண்ணாது, நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். சமிக்கைகளா நிமித்தமா நம்மளுக்கு கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்தி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மாதம் கிடைக்குது. அந்த சமிக்கைகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை வேணா இப்ப நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு போங்க. பைரவர் கோவிலுக்கு போயிட்டு பைரவருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம், தேன், சந்தனம், திருநீர், இந்த 3 வாங்கிக்கொடுங்க. தேன், சந்தனம், திருநீர் எல்லாம் அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டோம். நல்லெண்ணெய் தீபம் 2 நார்மலா அகல் விளக்குல போடுங்க. போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. எப்ப பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் கூடவே அஷ்டமி திதி வர டைம்ல. ஏன்னா 8வது ராசியில தான் இந்த கிரகங்களுடைய பார்வை இருக்குது. அப்போ அஷ்டமி திதி வர்ற டைம்லயும் இந்த விஷயத்த பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா அந்த சமிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும். கண்டிப்பா உங்களால பல பிரச்சனைகள் இருந்து ரெக்கவர் ஆகி வர முடியும். கண்டிப்பா. கூடவே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் 8ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உடல் ரீதியாக தொந்தரவு மகரத்துக்கு இருக்குது, ஏதாவது ஆப்ரேஷன் செய்யணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் டேட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான விருஷீரிடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்திலேயோ அல்லது பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த சனியினுடைய நட்சத்திரங்கள், இந்த 6 நட்சத்திரங்கள் வர நாட்கள்ல, ஆடி மாதத்துல இந்த 6 நட்சத்திரங்கள் வர நாட்கள்ல நீங்க உங்களுக்கு தேவையான அந்த ஆப்ரேஷன் விஷயங்களை செய்துக்கும் போது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்டும் சக்சஸா உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். டைலாக மாத்தி பேசிடக்கூடாது. ஸோ அப்போ 2 விஷயமுமே சேஃபர் சைடு நடந்துடும். ஆப்ரேஷன் நடந்துடும், நல்லபடியாவே நடந்துடும். அதுக்கப்புறம் உடல்நிலை நல்லபடியா தேடி வர்றதுக்கும் வாய்ப்புகள், சான்சஸ் இருக்கு. ஸோ இது புதன் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கு. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் ஆடி மாதம் 15ஆம் தேதி 31/7/2024 அன்னைக்கு அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். தொழில்ல ரொம்ப ரொம்ப கவனம். ஆடி 15க்கு மேல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புது இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யவே கூடாது. அப்படி செய்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம நல்ல லாபத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும். நஷ்டத்தை நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆடி 15க்கு மேல தொழில கவனமா இருக்கணும். அதே போல மாமியார் அப்படிங்கிற உறவுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள், உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் மூலமாக நம்மளுக்கு மன அழுத்தமும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஒரு பெண்ணா இருக்கிறோம், ஒருத்தர் வீட்டுல கல்யாணமாகி போயிட்டோம் அப்படின்னா அங்க மாமியாருங்கிற உறவு இருந்ததுன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவர்கள் மூலமாக மன அழுத்தம் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. அதே போல 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. என்னதான் 5ல குருச்செவ்வாய் இருந்தாலும் அந்த அதிபதி 8ல போய் உட்கார்றாரு. அப்படிங்கும் போது ஆடி 15க்கு மேல தேவையில்லாத மனக்குழப்பம். அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அதை செய்யலாம், டபுள் மைண்டு, இந்த கிளாரிட்டி இல்லாத ஒரு மைண்ட் செட்டப் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல். சுய முடிவுகள் அப்படிங்கிறத எடுக்காம இருந்தா போதும். பெருசா கவனம்னா இதுல சுய முடிவுகள் எடுக்காம இருந்தா போதுமானது. நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதுக்கு லீகலா நம்மளுக்கு ரொம்ப நம்மளோட வெல்விஷர்கள் இவங்ககிட்ட எல்லாம்
ஒப்பீனியன் கேட்டு சரியா தப்பா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறது நல்லது. பார்த்துக்கிறது. அடுத்ததா பாருங்க, அந்த புதன் 20ஆம் தேதி ஆடி 20ஆம் தேதி வக்ரமாகிறார். 5/8/2024 அன்னைக்கு புதன் வக்ரம். உங்களுக்கு புதனுடைய வக்ர பார்வை சனியின் மீதும் சனியனுடைய வக்ர பார்வை புதன் மீதும் இருப்பது கண்டிப்பாக எதிர்ப்புகளை ஜெயிக்கும் அமைப்பு தான். பயப்பட வேண்டாம். பொருளாதார ரீதியாக இருந்த தடைகளை நிவர்த்தி செய்யும் அமைப்பாக அது பார்க்கப்படுது. குரு செவ்வாயினுடைய வேலையும் இந்த புதனும் சனியும் சேர்ந்து செய்யறாங்க. ஏதோ ஒரு வகையில பொருளாதார கஷ்டம் நீங்கும் இந்த மாசம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஓகே, இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம். சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்றது, என்ன வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாள் கோவில்ல இருக்கிற விநாயகர், பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய கணபதியை வழிபாடு செய்யுங்க. தும்பிக்கை ஆழ்வார்னு போட்டிருப்பாங்க. அந்த கணபதிக்கு உங்களுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்யலாம். வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், குளக்கட்டை வாங்கி வைக்கலாம், அருகம்புல் மாலை போடலாம், அச்சு வெல்லம் கொடுக்கலாம். நான் சொல்றது அச்சு வெல்லம், 2 அச்சு வெல்லம், 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு கணபதியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பா இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீரும். 7.5 சனியினுடைய பாதிப்பு குறையும் கண்டிப்பாக. மேலும் மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.